ஜெர்மனியில் தான் வாழ்நாள் முழுவதும் உழைத்த போதிலும் தனக்கு ஒரு சிறிய தொகை ஓய்வூதியமே கிடைப்பதாக மூதாட்டி ஒருவர் கவலை வெளியிட்டார். பவேரியாவை சேர்ந்த 79 வயதான ஒரு மூதாட்டி 2 நாடுகளில் சுமார் 40 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஆனால் இப்போது அவர் மாதத்திற்கு சுமார் 970 யூரோக்களை மட்டுமே பெறுகின்றார். கட்டணங்களை செலுத்திய பின்னர் அன்றாட தேவைகளுக்காக அவரிடம் சுமார் 670 யூரோக்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இந்நிலையில் தனது நிலைமை தொடர்பில் அவர் மன உளைச்சலில் இருப்பதாக அவர் கூறுகின்றார். பல ஆண்டுகள் உழைத்தவர்கள் அன்றாட செலவுகளை சமாளிக்க சிரமப்படுவது நியாயமற்றது என அவர் கூறுகின்றார். அத்துடன் ஓய்வூதியதாரர்கள் அதிக செலவு வைப்பவர்கள் அல்லது நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என மக்கள் கூறும் போது மனம் புண்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறாயினும் குறைந்தளவு பணம் இருந்தாலும் அவர் நேர்மறையாக இருக்க முயற்சிக்கின்றார். அவரது பிள்ளைகள் அவருக்கு உதவுவதோடு ஒரு தொண்டு நிறுவனம் அவருக்கு உணவு மற்றும் பிற சிறிய உதவிகள் ஆகியவற்றை வழங்குகின்றன. மேலும் உணவு வங்கிக்கு செல்வது சங்கடமாக இருப்பதால் அவர் அங்கு செல்ல மறுக்கின்றார். ஒருமுறை ஒருவர் உணவு வங்கிக்கு செல்லுமாறு பரிந்துரைத்த போது தான் அழுததாக அவர் கூறுகின்றார். இந்நிலையில் அரசியல்வாதிகள் வயதானவர்களை மேலும் அதிகமாக மதிக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அத்துடன் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் வயதானவர்களுக்கு போதுமான ஆதரவு கிடைப்பதில்லை என்று அவர் கூறுகின்றார்.